காயுது. மாங்காய் சீக்கிரம் காஞ்சிரும். அதுக்கப்புறம் அற்புதமான ருசியான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிரும். மாங்காய் ஊறுகாய். பீக்கு, சம்சம், நீங்க 2 பேரும் மாங்காய் துண்டுகளை பாத்துக்கோங்க, சரியா? அணிலோ பறவையோ மாங்காய் துண்டுகளை சாப்பிட கூடாது. நோ ப்ராப்ளம் அம்மா. எங்க கிட்ட உண்டிகோல் இருக்கு. ஓகே. டூக்கி, மாங்காவை கீழே வை. அது இன்னும் முழுசா காயல. பீக்கு, பறவை. சீக்கிரம் சம்சம், உண்டிகோலை எடு. வெரி குட் பசங்களா. எல்லா பறவைங்களையும் துரத்திட்டீங்களே. இது நல்லா காஞ்சிருக்கு. இத வச்சு ஊறுகாய் பண்ணலாமா? இப்போ நம்ம மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிருச்சு. என்ன வாங்கிட்டு வந்திருக்க டோக்கி? புட் 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 புட். நுரையா? இத எப்படி நீ செஞ்ச? வா வா, அம்மா கிட்ட போகலாம். கண்டத சாப்பிடுற நீ. அம்மா பாருங்க, டோக்கியோட வாயில இருந்து நுரை வருது. புட் 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 புட். என்னன்னே தெரியலையே. இது பூந்தி கொட்டை. இத சோப்பு கொட்டை மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். புட் புட் புட். வாங்க, பூந்தி கொட்டையில இருந்து நுரைய வரவழைக்கலாம். இங்க பாத்தீங்களா? ஊற வச்ச பூந்தி கொட்டை எப்படி தண்ணில நல்லா கரைஞ்சிடுச்சுன்னு பாருங்க. இதோ இதுதான் நுரைய உருவாக்குற குச்சி. இப்ப பாரு வேடிக்கைய. நான் பண்றேன். இப்படி கூட நிறைய செய்ய முடியும். கவலைப்படாத பீக்கு, இதுல வேற ஏதாவது பண்ணலாம். நமக்கு வேண்டியது ஆமா, வேஸ்ட் பேப்பர். தேங்க்யூ டூக்கி. ஆனா இதெல்லாம் ரொம்ப ஈரமாகிடுச்சு. ஆமா, இப்ப பாரு டூக்கி, அந்த கிண்ணத்தை கொடு. இத கவுத்து போட்டு இதுல ஈரமான காகிதத்தை ஒட்டலாம். இததான் பேப்பர் மேஷ்னு சொல்லுவாங்க. நான் பண்ணுவேன். மேஷ் மேஷ் மேஷ். அவ்வளவுதான். இப்போ இத காய வைக்கலாம். அம்மா அம்மா, இது காஞ்சிடுச்சு. இப்போ என்ன செய்யறது? டடா! டாடா. வாவ், இது புது கிண்ணமா ஆகிடுச்சு. அதுவும் பேப்பர் கிண்ணம். அப்பா, நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னு பாருங்க. ஐயோ, இது என்னோட ரெசிபி புக்காச்சே. இது ரெசிபி புக்கா இருந்தது. இப்போ இது சர்வ் பண்ற பவுலா ஆயிடுச்சு. ஆனா நீங்க இன்னும் சமைக்கவே இல்லையே.